ஹாய். இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னா, நாங்கள் ஒரு இடத்துல கடன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்காக தாங்க காசு கேட்டிருந்தோம். அவர்கிட்ட ஏற்கனவே வாங்குறவங்க தான் நாங்கள் வாங்கினதுக்கு அவருக்கு நாங்கள் பேலன்ஸ் கொடுக்கணும். பேலன்ஸ்னால் கரெக்டாக தான் போகுது. மீதி இப்போ இந்த மாதம் கொடுத்துட்டோன்னா முடிஞ்சிடும் சொல்கிற மாதிரி 10 நாள் முன்னாடியே முடிச்சாச்சு. 10 நாள் முன்னாடியே காசு கொடுத்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதனால் நான் 10 நாள் முன்னாடியே கொடுக்குறேன், எனக்கு காசு இந்த கழிச்சு இது கொடுத்துட்டேன்னா எனக்கு மீதி காசு கொடுங்கண்ணா, மீதிக்கு மேலோட்டம் மறுபடியும் காசு கொடுங்க, நான் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டாங்கங்க. காசு வாங்கிட்டு காசு போட்டானே கூட கேட்டார். ஆனால் காசு கொடுங்கண்ணா, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், தரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் 2 நாள் கழித்து இவங்களே ஃபோன் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரரு கலெக்ஷன் எதுவும் வரல, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் கழித்து பார்க்கணும். 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணால் என்கிட்ட இல்லை. உங்களால் முடியும்னா கொடுக்க முடியும்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுங்க. உங்கள் காசுக்காக நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வேறு யாருக்கிட்டாவது கேட்டிருப்போம்ல. ஏன்னா லாஸ்ட்டுங்க இன்னும் 10 நாள் தான் இருக்குது ஸ்கூலுக்கு ஓப்பன். இந்த டயத்தில் போயிட்டு நாங்கள் போய் யாருக்கிட்ட போய் நிற்க? எங்கள் வீட்டுக்கார் கூலி வேலை டிரைவர், அவர் எப்படி நான் வேலைக்கு போகிறதில்ல, என் பையனை நான் பார்த்துக்கணுன்னு வீட்டில் இருக்கேன். எனக்கு யூடியூப்லேயும் எந்த வருமானமும் இல்லை. நான் ரொம்ப நம்பியிருந்தேன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு புக்கை வாங்கின்னு வந்துடலான்ட்டு. இந்த மாதிரி யாரும் ஏமாத்து பிடி காசு இருக்கிறவங்க கையில் மட்டும்தான் பிடி இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்கள் மாதிரி ஆளுங்களையும் கொஞ்சம் மனசில் நினச்சிக்கோங்க. உங்களை நம்பி தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். எத்தனை பேர் பாவம் இந்த மாதிரி அவஸ்தைப்படுறாங்க. காசு பணம் இருக்கிறவங்க மட்டும்தானா சொல்லுங்கள். நாங்கள் இந்த வாழ்க்கையே மனுஷங்களை எப்படி நம்புறதுன்னு தெரியல. நம்பக்கூடாதா அது தெரியல சுத்தமாக. இவ்வளோ வேதனையாக இருக்குங்க. 10 நாள் இருக்குது, ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் விஜயண்ணா இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் நான் உதவி பண்ணி விடுங்கண்ணா.